இப்போது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இங்கு அழகாக வீற்றிருக்கும் திருமதி நித்யா ரவீந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி நித்யா ரவீந்தர் அவர்கள் நமது குறுநாடக விழாவிற்காக வந்திருந்து இன்று சிறப்பாக காலை முழுவதும் பொறுமையாக காத்திருந்து அனைத்து நாடகங்களையும் 11 நாடகங்களையும் கண்டு கழித்து தனது எண்ணத்தையும் வாழ்த்துக்களையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார். அதை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடனும் காத்திருக்கிறார். நித்யா ரவீந்தர் மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு மத்தியானம் போய் அவசரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓடி வந்திருப்பீங்க. பட் உண்மையிலேயே இந்த 11 குறு நாடகங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். உங்களுடைய எஃபர்ட், நீங்கள்லாம் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது. நார்மலாக இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூவ் பண்ணுறதுங்கிறது ஆண்கள் தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலலாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே பெண்கள் நடித்தவங்களே டேபிளை நகர்த்தி சேரை நகர்த்தி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சாரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாருடைய டென்ஷன்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு அழகாக ஒரு 11 கதைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக பண்ணீங்க. நான் ரொம்ப ரசித்தேன். குழந்தைகள் கூட பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று தான் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வெற்றி தோல்வியை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா நம்ம தோனி பெரிய கிரிக்கெட் பிளேயர், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். லாஸ்ட் பாலில் 6 அடித்து நம்ம இந்தியாவே காப்பாற்றுவார். திடீர்னு எதிர்பார்க்குற அன்றைக்கி டக் அவுட் ஆகி வெளியில் வந்துடுவார். ஸோ அதனால் அவர் சிறந்த பேட்ஸ்மேன் இல்லை நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பரிசு கிடைக்கலன்னா அது நல்ல நாடகம் இல்லைன்னோ இல்லை நல்ல நடிகர் இல்லைன்னோ அர்த்தமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தப்போ இது நல்லா இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. குடிக்கக்கூடாதுன்றதோ, பேட் டச்சோ, உப்பை பற்றியோ, அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளே வேறு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை, ஏதோ ஒரு 12 நிமிஷம் தானே, அந்த 12 நிமிஷத்துக்கு நம்ம போய் ஏதோ ஒன்று பேசுவோம், அது ஒரு காமெடி, ஏதோ பேசுவோம், ஏதோ சிரிப்பாங்க, அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லணும், அது நீட்டாக பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய குறுநாடக போட்டிகள் நடக்கணும். அதில் இன்னும் நீங்கள் எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் தானே. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நீங்கள்லாம் பண்ணணும். என்னை விட நல்ல ஜட்ஜ் உங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுவே என்னோடய ஆசை. பார்ப்போம் யார் யார் வெற்றி பெற போகிறீங்க என்னென்னு. பட் 100% நான் 11 நாடகங்களையும் ரசித்தேன். 11 நாடகத்தில் நடித்தவங்க எல்லாரையுமே நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா இது ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு சிரிக்கிறது, அழறது, டயலாக் ஞாபகம் வச்சுக்கிறது, பேசுகிறது வேறு. நம்ம ஒரு குறுநாடக போட்டியில் கூப்பிட்ருக்காங்க, போகிறோம், பண்ணுறோன்னும் போது இவ்வளவு இன்வால்வ்டாக நீங்கள்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள். நல்ல எல்லா ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். மேம், இன்று காலை நீங்கள் கண்ட அந்த 11 நாடகங்களை குறித்த உங்களது எண்ணங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் நடித்த எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஒரு பேப்பர் வச்சுட்டு பேசுகிறேன். இத்தனை வருஷத்தில் நான் என்றைக்குமே மைக் வச்சுருக்கும்போது பேப்பர் வச்சதில்லை. பட் 11 ஏதாவது விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன ஒரு நோட் போட்டிருக்கேன். நடித்த எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிங்க. அதில் நான் ரொம்ப ரசித்தது, பையன் ஷாக் ஆகி கீழே விழுந்த உடனே அப்பா டிவி போச்சா அப்படின்னாரு. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பாக்கள் எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு வயசுக்கு அப்புறமா அப்பாக்கள் அப்படி மாறிடுவாங்க. ஸோ அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அந்த வசனத்தை எழுதிய, அதை இயக்கிய இயக்குனருக்கு பாராட்டு, எழுத்தாளருக்கு என்னுடைய பாராட்டு. ஹேஷ்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லலாங்க. ஒரு ரஜினிகாந்த் மாசு வச்சு ஆரம்பிக்கிறீங்கனாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக பண்ணுறீங்கன்னு நல்லா இருந்தது. 2 ரஜினி, ஒரு ரஜினியே நமக்கெல்லாம் பிடிக்கும், 2 ரஜினிங்கிறப்ப சூப்பர். அதுலேயும் அவரோட ஹிட் சாங்ஸை போட்டு நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. பட் டோட்டலாகவே இந்த 11 நாடகம் பண்ணவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மியூசிக் அப்படின்றது ஒரு நாடகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்டு போச்சுன்னா அந்த டயலாகோட இம்பேக்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணுன்னா, இப்போ தளபதியில் சுந்தரி நீ நானும் சாங் இருக்குது, சரி, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சாங் இருக்குது.
சோபனாவோட கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினி வந்து இப்போ பார்க்கும்போது அந்த அம்மா சோபனா படியேறிட்டு இருப்பாங்க, இவர் வந்து நின்ன உடனே அந்த சாங் ஆர்ஆர் போட்ட உடனே நமக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நாயகன் படத்தில் கமலுக்கு அப்பப்போ தென்பாண்டி சீமையிலே. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மியூசிக் எஃபெக்ட்டுங்கிறது ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் அந்த சீனோட வேல்யூவை ஏற்றுறதுக்கு மியூசிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள்லாம் பண்ணும்போது த்ரூ அவுட் த சீன் மியூசிக் வச்சுக்கோங்க. ஒரு டயலாக் வருது, அந்த ஒரு ஹெவி டயலாக் வருது, இல்லை ஏதோ ஒரு ஃபீல் டயலாக் வருதுன்னா அது முடிஞ்ச உடனே பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீன் போகும்போது நம்ம சேர் எடுக்கிறதோ லைட் எடுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு தெரியாது, அந்த மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ த்ரூ அவுட் மியூசிக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எல்லா நாடகங்களுக்கும். இட்ஸ் நாட் அட்வைஸ், எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். வாராயோ தோழி, எனக்கு அதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் ஸ்க்ரீன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப பிடிச்சது. ஏதோ மணிரத்னம் பட போஸ்டர் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது சின்ன குழந்தைகள் ஒரு அழகான மெசேஜ் எடுத்து நல்லா பண்ணாங்க. என்னென்னா கூட இருக்கிற குழந்தைய நம்ம வந்து இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதும் புரிஞ்சுது. இந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்டாலேயோ இதுலேயோ இந்த சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய சொந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கஷ்டத்தில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன பொண்ணு டைரக்ட் பண்ணியிருக்கான்றது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தமிழ் அவங்களுக்கு பாவம் கொஞ்சம் பேச கஷ்டப்பட்டாங்க. பட் ஸ்டில் அதை ஓவர் கம் பண்ணி பேசி நடித்தது நல்லா இருந்தது. நடித்த அத்தனை குழந்தைகளுக்கும் எனது பாராட்டுக்கள். மகளிர் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் டக்குன்னு பண்ணிட்டு வந்து அசத்துனாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் வருது, காஃபி வருது, பழம்பொரி வருது. அண்டு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது படமாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் இவங்க இப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். மினிமம் 10-15 நிமிஷம் ஆகும். ஆனால் 12 நிமிஷத்துக்குள்ளே 4-5 கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன் நான். மகளிர் மட்டும்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெட்டு, அதுவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஜாலியாக என் உழைப்பு அது நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஏமாத்துறாரு, ஆனால் என்னோடய உழைப்பு அப்படி அப்படின்னு சொன்னதை நான் ரொம்ப ரசித்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த டீ கடை அட்மாஸ்பியருக்கு பின்னாடி ஸ்க்ரீனில் ஒரு வயசான ஒரு தாத்தாவை போட்டு பெருசாக எனக்கு ஒரு டீ போடுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டோரியல் டச். எனக்கு தெட்டுனோடனே முதல்ல ஞாபகம் வந்துச்சு அந்த டீ கடைக்காரரோட அந்த தாத்தா ஃபேஸ் தான். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இதை வந்து இப்படி பண்ணலாம், ஒருத்தர் வந்து அங்கேருந்து டீயை கையில் கொடுக்கறத விட ஸ்க்ரீனில் இப்படி ஒருத்தரை போடலான்னு நினச்சது நல்ல விஷயம், பாராட்டுக்கள். அடுத்தது கண்ணனும் கைப்பலகையும். அந்த ராதா கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஏன்னா சும்மா குப்புசாமி, ராமசாமி, கமலா, விமலா கேரக்டர்லாம் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு வந்து நிற்கும்போது இவங்க போய் ராதாவா, இவங்க போய் கிருஷ்ணராங்கிற மாதிரி இல்லாமல் நிஜமாக ராதாகிருஷ்ணர் மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிற ஒரு எழுத்தாளர் கேரக்டர்ஸ் மூலமாக சும்மா ஏதோ இது அப்படின்னு சொல்லாமல் ஒரு வில்லுப்பாட்டு மாதிரியே ஒரு கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸை உட்கார வச்சு அவங்க மூலமாக இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு புரிய வச்சதுங்கிறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் தாட். உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதாகிருஷ்ணரெல்லாம் நல்லா பண்ணாலும் அந்த கதா காலட்சேபமாக அது வில்லுப்பாட்டு மாதிரி உட்காந்து பண்ணதில் 3 பேரில் நடுவில் இருந்தவங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாழ்த்துக்கள். யாரா ஏன்னா, இது வந்து நல்ல அவர் முதல் முயற்சின்னு சொன்னார், நல்ல முதல் முயற்சின்னு நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு டிடெக்டிவ் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து 12 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதுக்குள்ளே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம், இவங்களை கடத்துறாங்க, அது இது எல்லாமே 12 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும். நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் இப்போ ஏதாவது பேசினேன்னா உங்களை குறை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி நானும் அங்கே உட்காந்து பார்த்து இது இப்படி இருந்திருக்கலாமே, அது அப்படி இருந்திருக்கலாமேன்னு எனக்கு தோணுனதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் வந்து ஷர்மிளின்னு அந்த அம்மாவை கூப்பிடுறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்கள விட வயசான ஒரு பெரியவர் பக்கத்தில் இருந்து மேடம்னு கூப்பிடும்போது சின்னவங்க அவங்க வேறு என்ன வேணால் அது தொழிலாக இருக்கட்டும், நேரம் வந்து ஷர்மிலின்னு பேர் சொன்னது அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அது எனக்கு தோணுச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி அதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த க்யூப் வச்சு இப்படி திருப்பிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. எதுக்குடா இவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே பார்த்தா எல்லா கலர்ஸும் மேட்ச் ஆகிடுச்சு.
ஸோ தட்ஸ் அ டைரக்டோரியல் டச். குட். தட் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். நல்லா இருந்துச்சு. அடுத்தது வாரா 2. என்னப்பா ஃப்ராடு டாக்டருக்கு வந்து நீங்களாம் இவ்வளோ பாராட்டுறீங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்துச்சு. அது எப்படி யதார்த்தமாக நம்ம நிஜமாகவே ஒரு கிளினிக். இப்போ எங்கள் சென்னையிலலாம் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அந்த டாக்டர், அந்த நர்ஸு. அதெல்லாம் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது. எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சது. மங்கையர்கரசி எல்லாம் அப்படி வந்து சாதம் ரசம் குழம்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பிரியாணி வந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளே. அது பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணுங்க. ஏன்னா நம்ம கூட பண்ணுற மற்ற 10 பேரும் சாதாரண தமிழில் பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், இது தேவையா அப்படின்னு யோசிக்காமல் இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணவங்களுக்கு என்னுடைய முதல் பாராட்டு. இதில் நான் ஒன்று ஃபீல் பண்ணது என்னென்னா, அவங்க வீடியோ நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, கதை ஓகே, ஆர்டிஸ்ட் ஓகே, மியூசிக் மட்டும்தான் லேகாக இருந்தது. அந்த பொண்ணு இறந்து போகும்போதெல்லாம் ஐயோ இந்த பொண்ணு செத்து போச்சா அப்படின்னு நமக்கு அந்த மங்கையர்கரசி இறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு படபடப்பு வரணும்னா கூடவே மியூசிக் இருந்திருந்தால் நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். நல்லா இருந்தது, இன்னும் நல்லா வந்திருக்கும். பாராட்டுக்கள். என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? நல்லா இருந்தது. எனக்கு வந்து அவங்க வந்து அந்த லொக்கேஷன் ஷிஃப்ட்டை வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. இங்கே அங்கே துபாய் பார்க் ஆகட்டும், அங்கே பின்னாடி பேக்ரவுண்ட் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக எல்லோரும் நடிச்சிங்க. அது ஒரு கேஷுவலாக இருந்தது, நல்லா இருந்தது. பாராட்டுக்கள். சிட்டிகை. வாழ்க்கையில் நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் நம்ம படித்தவங்க, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் உப்பில் கூட நமக்கு பிரச்சனை வருங்கிறது பல பேருக்கு தெரியாது. நான் பார்த்தப்ப நினச்சேன், சொல்கிறோம் நம்ம ஆட் பார்க்குறோம், இதை யூஸ் பண்ணாதீங்க, அயோடைஸ்ட் வேண்டாம், அது இதெல்லாம் கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுறோம். பட் இந்த மாதிரி கதைகள் ஒரு 1, 2, 3, 4 வந்தால் மேபி நம்மளாம் ஆர்வமாக இருப்போம், கல் உப்பு வாங்குவோமா இருப்போம். ஸோ இது நல்ல விஷயம். ஒரு அழகான ஒரு மக்களுக்கு தேவையான, நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அழகாக மாத்திரையில் தேன் கலந்து கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருந்தது. நல்ல நடிகைகள். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பொண்ணோட அம்மா. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம நடிப்பை, நம்ம கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு பேசணும், சிரிக்கணும், அழணுங்கிறது வந்து நம்ம சத்தம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேங்கிறது, என் குரல் வெளியில் வந்தால் தானே நான் என்ன பேசுகிறேன்றதே உங்களுக்கு புரியும். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அது இல்லாமல் பேச முடியாத ஒருத்தரா, பட் ஒரு அம்மாவா அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அதை நடித்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாராட்டுக்கள். நாட் லீஸ்ட் டியா காஃபியா. டியா காஃபியால் பல நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு மிஸ்டர் மலர் மன்னன், ஐ ரைட்? மன்னர் மன்னன், ஓகே, சாரி. ஸோ அவர் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருந்தார். மேபி குழந்தைகளை வச்சு பண்ணதுனால அது பெருசாக நமக்கு ரீச் ஆகலை அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா சின்ன குழந்தைங்க மைக்கு பார்த்து பேசி ஆடியோ கேட்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. அந்த குட் டச் பேட் டச் பற்றி நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயம் இருந்தது. நெய்பர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை வளர்ந்து வேறு ஊருக்கு எங்கேயோ போயிட்டு பக்கத்து வீட்டு நெய்பராக இருந்த ஒருத்தங்கள்ட்ட அம்மானு ஃபோன் பண்ணி பேசுகிறதுங்கிறது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி இருக்கும், நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. பட் அது என்னமோ அந்த நேரம் டக்குன்னு அந்த பையன் அம்மா அப்படின்றது எனக்கு வந்து அர்ஜுன் நினைக்கிறேன், அம்மானு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நாட் தட் என் பையன் பேர் அர்ஜுன்கிறதுக்காக இல்லை, அந்த கேரக்டரே அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஹாப்பியாக பண்ணுங்கள். ப்ரைஸ் வாங்குறவங்க வாங்காதவங்க அவ்வளவு பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். உங்களுடைய உழைப்பு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த நாடகத்தில் நடிக்கிறதுங்கிறதோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பணம் கிடைக்காம இருக்கலாம், எதிர்பார்க்குற பணம் கிடைக்காம கூட இருக்கலாம். பட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், பேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இன்னொருத்தரை மிஸ் பண்ணிட்டேன். இஃப் ஐ எம் ரைட், மந்தாகினி தானே அவங்க பேர்?
அந்த மங்கையர்கரசியில் வந்தாங்களே அனுராதா மேடம், அந்த கேரக்டர் பேர் மந்தாகினின்னு நினைக்கிறேன். கரெக்டாமா? மந்தாகினி தானே? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வால்மெண்ட் எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, அந்த கை குழந்தைய வச்சுட்டு அவங்க கொல்ல சொல்கிறான்னு ஒன்று போகும்போது அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புடவையை ரொம்ப கீழே வரைக்கும் கட்டாமல் கொஞ்சம் தூக்கி கட்டியிருந்தாங்க, தலையை பின்னி பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் தலையெல்லாம் விரித்து போட்டு ஓடி வந்து அழுதது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹேஷ்டேகில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த பையன் விழுந்துட்டான உடனே அழுது கிழுது அமக்கலம் பண்ணாமல் எல்லாரையுமா நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஸ்லோ மோஷன் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒய்ஃப், அப்பா, அம்மா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பட் நான் அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டது அந்த கருப்பு ரஜினி, கருப்பு டிஷர்ட் போட்ட ரஜினி. ஏன்னா ஸ்லோ மோஷன் ஷாட் மாதிரி பண்ணுறதெல்லாம் தட்ஸ் நாட் ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கையும் காலும் இப்படி மெதுவாக வந்தால் பத்தாது, முகத்துலேயும் அந்த ஃபீல் இருக்கணும், பாடி லாங்குவேஜும் கரெக்டாக இருக்கணும். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் அ குட் ஐடியா. அது முதலே சொல்லியிருக்கணும், விட்டு போச்சு, இப்போ சொல்கிறேன். ஸோ நிறைய நல்ல டேலண்ட் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எதில் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குதோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஓகே, நன்றி. பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸஸ் வருதுன்னு. நன்றி.